ஆலயம் அறிவோம். கிபி 18ஆம் நூற்றாண்டின் போது ஆற்காடு நவாப் திருநெல்வேலி பிராந்தியத்தை அமைதியுடன் ஆட்சி செய்தார். அவரது காலத்தில் பிரிட்டிஷ் இராணுவ மேஜர் சார்லஸ் கேம்ப்வெல் இப்பகுதியில் படையெடுத்து கிபி 1764 அக்டோபர் 18 அன்று நகரை கைப்பற்றினார். அப்போதிருந்து இராணுவம் பாளையங்கோட்டையில் முகாமிட்டது. தற்போதைய தலைமை தபால் நிலையம் இருக்கும் இடத்தில் இராணுவ பீரங்கிகள் முகாமிட்டிருந்தன. காலாட்படை முகாம் வடக்கு திருச்செந்தூர் சாலையில் வைக்கப்பட்டது. அதனால்தான் அந்த இடம் இன்னும் வடக்கு இராணுவ வீதி அல்லது வடக்கு படைத்தெரு என்று அழைக்கப்படுகிறது. இராணுவத்தில் பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருந்ததால் இவர்களின் ஆன்மீக தேவைகளுக்கு மேஜர் ஒரு சிற்றாலயத்தை கட்டி புனித அந்தோணியாருக்கு அர்ப்பணித்தார். கிடைக்கக்கூடிய வரலாற்று ஆவணங்களின்படி கிபி 1879இல் இராணுவப்படை கலைக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். அதற்கு முன்னதாக, அதாவது 1877ஆம் ஆண்டில் புனித அந்தோணியார் சிற்றாலயமானது மதுரை மிஷனின் மேலதிகாரியான அருள்பணி லூயிஸ் வெர்டியர் எஸ்.ஜே. அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த ஆலயம் போர்த்துகீசிய கட்டிடக்கலையின் கோத்திக் பாணியின்படி கட்டப்பட்டதாகும். புனித அந்தோணியாரின் தேவாலயம் மதுரை பணித்தளத்திற்கு ஒப்படைக்கப்பட்ட பின்னர் இவ்வாலயம் பொதுவான வழிபாட்டுத் தலமாக மாறியது. தற்போதைய ஆலயம் பாளையங்கோட்டை மறைமாவட்டம் செப்டம்பர் 12, 2013இல் உருவானபோது புனித அந்தோணியார் சிற்றாலயமானது நேரடியாக மறைமாவட்டத்தின் கீழ் வந்தது. வழிபாட்டு தேவைகளுக்காக 1997இல் தற்போதைய ஆலயத்திற்கு அருகில் ஒரு மண்டபமும் கட்டப்பட்டது. பின்னர் 2008இல் புனித அந்தோணியாருக்கு புதிய ஆலயத்தை உருவாக்க மறைமாவட்டம் முடிவு செய்தது. 2/9/2008 அன்று பேரருள்பணி ஆண்டனி சாமி முன்னிலையில் பாளையங்கோட்டை கதீட்ரல் மற்றும் மறைமாவட்டத்தின் முதல்வர் அருள்பணி ஆண்டனி ஏ. க்ரூஸ் அவர்களால் புதிய ஆலயத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. தொடர்ந்து ஆலய கட்டுமான பணிகள் மறைமாவட்டத்தின் பொருளாளர் அருள்பணி ஆண்டனி சாமி அவர்களின் வழிகாட்டுதலில் நடந்து வந்தது. இந்த புதிய தேவாலயத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், பிரம்மாண்டமான கட்டுமானம் சாதி, மதம் மற்றும் மொழியை பொருட்படாமல் புனித அந்தோணியாரின் பக்தர்களால் முழுமையாக நன்கொடைகள் வழங்கப்பட்டு கட்டப்பட்டதாகும். இந்த புதிய புனித ஆலயத்தின் அழகு இறைமக்களை வெகுவாக ஈர்க்கின்றன. பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தின் இந்த புதிய ஆலயம் மேதகு ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்களால் 24/10/2010 அன்று அர்ச்சிக்கப்பட்டது. பயணிகளின் நம்பிக்கையை மதித்து புனித அந்தோணியாரின் தேவாலயத்தை மறைமாவட்டத்தின் ஆலயத்தின் உயர்நிலைக்கு உயர்த்த மறைமாவட்டம் முடிவு செய்தது. மறைமாவட்டத்தின் திருத்தலமாக ஆயரால் உயர்த்தப்பட்டது. கல்லறை தோட்ட சிற்றாலயம். சிற்றாலயம் கட்டப்பட்ட ஆரம்ப நாட்களில் இறந்த இராணுவ வீரர்கள் சிற்றாலய வளாகத்தில் புதைக்கப்பட்டிருந்ததால் இந்த இடத்தை மிஷனரிகளின் கல்லறை தோட்டமாக பயன்படுத்த மதுரை மணிப்பணித்தளம் முடிவு செய்தது. கிபி 1851 முதல் 1951 வரை ஒரு நூற்றாண்டு காலத்தில் 32 மிஷனரிகள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டனர். மிஷனரிகளின் கல்லறைகளில் மக்கள் மெழுகுவர்த்திகளுடன் சென்று பிரார்த்தனை செய்ய வருகையில் ஒரு சில அதிசயங்கள் நடந்தது. இது இந்த சிறிய தேவாலயத்தை நோக்கி ஏராளமான மக்களை வரச் செய்தது. பலர் தீராத பிணிகள் நீங்க பெற்று ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்கின்றனர். இன்றைய நாளில் இந்த சிறிய தேவாலயத்தின் கட்டமைப்பு தற்போதைய பிரதான தேவாலயத்தின் பின்னால் பராமரிக்கப்படுகிறது. அமைதியான முறையில் ஜெபிக்க ஆராதனை ஆலயம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. மேலும் இயேசுவின் சிலுவை பாடுகளின் 14 நிலைகள் அழகுற கட்டப்பட்டுள்ளன மற்றும் பதுவா புனித பொருட்கள் அங்காடி ஒன்று உள்ளது. புதுமைகள் பல புரியும் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் சுருவமானது 150 ஆண்டு பழமையானது. மேலும் புனிதரின் திருப்பண்டம் ஆலய பீடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. புனித அந்தோணியார் வழியாக எண்ணற்ற அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து வருவதால் மறைமாவட்ட திருத்தலமான இங்கு நாள்தோறும் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து ஜெபித்து நலம் பெற்றுச் செல்கின்றனர்.